சொல்ல போற பிளேஸ்ல பல வகையான மக்கள் இருப்பாங்க, பல நாட்டு மக்கள், பல மொழி பேசுற மக்கள், பல வகையான ஃபுட்ஸ், எல்லா நாட்டு ஃபுட்ஸ் அவைலபிளா இருக்கும், சந்தை இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இல்லாத ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது. எல்லா வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்கும். இங்கெல்லாம் மழை பெஞ்சிருங்க, காலையில வெயில் போடும், ஈவினிங் மழை பெய்யும், ஈவினிங் மழை பெய்யும், காலையில வெயில் போடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த வெயிலும் போடும், கடுமையான வெயிலும் போடும், அட் த சேம் டைம் உங்களுக்கு மழையும் பெய்யும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்குங்க. எக்கச்சக்கமான சைனீஸ் ஷாப்ஸ் இருக்கும். சைனா மக்கள் வந்து அதிகமா தொழில் பண்ணிக்கிருப்பாங்க. சைனால கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸா இருக்கட்டும், சைனீஸ் ஃபுட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும். ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும், அந்த சைனீஸ் டெம்பிளை நம்ம பார்க்கலாம். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த சைனீஸ் டெம்பிளை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. 2025 ஆரம்பிச்சிருச்சுங்க. ஜனவரி மாசமும் முடிய போகுது. இன்னும் 2-3 மாசத்துல நம்ம ஸ்கூல் பசங்க கிட்ஸ் எல்லாருக்கும் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்துடும். சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது அவுட்டிங், வெக்கேஷன், டூர், இதுதாங்க ஞாபகம் வரும். இப்பவே நிறைய ஃபேமிலிஸ்ல சம்மர் ஹாலிடேக்கு எங்க போலாம்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்களும் நான் சொல்ற தகவலை தெளிவா கேட்டுக்கிட்டு டிக்கெட் புக் பண்ண ரெடி ஆக்கிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்காக செம்ம டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க கொண்டு வந்திருக்கிறேன். பட்ஜெட் வைஸா இருக்கட்டும், காஸ்ட் வைஸா இருக்கட்டும், சேஃப்டி வைஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸ் தான் கொண்டு வந்திருக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம டூர் போகணும்னா அந்த பிளேஸ்ல உள்ள மக்கள்ல ஒரு சில பேராவது நம்ம மொழி தெரிஞ்ச மக்களா இருக்கணுங்க. அப்பதான் நம்ம வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் லாங்குவேஜ், செகண்ட் திங் ஃபுட். ஃபுட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் சைட்ல கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் நம்ம டூர் போற இடத்துல அவைலபிளா இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம வந்து டூர் போறது வந்து டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றதுக்காக தான். பட் ஈவன் ஒரு சில பேருக்கு அங்க போயிட்டு அங்க உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் ஒத்துக்கிறாது, ஒரு சில பேருக்கு வந்து சிக் ஆகலாம், ஒரு சில பேருக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகலாம். ஸோ அந்த டயத்துல வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் அவைலபிளா இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஃபுட். ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ், செகண்ட் ஃபுட். மூணாவது விஷயம் நேச்சருங்க. ஒரு சில பேர் வந்து செயற்கையா கிரியேட் பண்ண பிளேசஸ்க்கு டூர் போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சில பேர் வந்து இயற்கையா இருக்கிற பிளேசஸ்க்கு டூர் போகணும்னு ஆசைப்படுவாங்க. நாலாவது சேஃப்டிங்க. அஞ்சாவது அந்த பிளேசஸ்ல நம்ம போற பிளேசஸ்ல நிறைய பிளேசஸ் இருக்கணும் சுத்தி பார்க்கறதுக்கு. சும்மா 4-5 பிளேசஸ் மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம சூஸ் பண்ணி சுத்தி பார்க்கணும், அந்த மாதிரியான பிளேசஸா இருக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் ஃபுட்டு, மூணாவது வந்து நேச்சர், நாலாவது சேஃப்டி, அஞ்சாவது டூரிஸ்ட் பிளேசஸ், நிறைய பிளேசஸ் இருக்கணும். இப்போ நான் சொல்ல போற பிளேஸ்ல பல வகையான மக்கள் இருப்பாங்க, பல நாட்டு மக்கள், பல மொழி பேசுற மக்கள், பல வகையான ஃபுட்ஸ், எல்லா நாட்டு ஃபுட்ஸ் அவைலபிளா இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. நம்ம நாட்டு கரன்சியோட கம்பேர் பண்ணும்போது அங்க இங்கேயும் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸை தாங்க நான் சொல்ல போறேன். அது என்ன பிளேஸ் அப்படின்னா, இது ஒரு பிளேஸ் கிடையாது, இது ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட நேம் மலேசியா. ஏசிங்க, நான் மலேசியா பத்தி தான் எவ்வளவு நேரம் பேசிக்கி இருக்கிறேன். மலேசியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரிங்க. மலேசியா பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், மலேசியால தமிழ், மலாயு, சைனீஸ் இந்த மாதிரியான 3 இன மக்கள் ஒத்துமையா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நாட்டு மக்கள் தொகையில 3ல் 1 பங்கு சிட்டிசன்ஸ் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க. அது போக நம்ம தமிழ் மக்கள் இங்க நிறைய பேர் பிசினஸ் பண்றாங்க. தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதனால மலேசியால உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமே வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மலேசியால கிடைக்காத ஃபுட் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம ஊர் ஃபுட்ல இருந்து சைனீஸ், மலாயு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நம்ம அரப் ஃபுட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இங்க கிடைக்காத ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு எல்லா வகையான ஃபுட்டுமே இருக்கும். ஒரு ஃபுட் ஹண்ட், நல்ல ஒரு ஃபுட் லவ்வர், நான் வந்து ஒரு நல்ல தரமா ஃபுட் சாப்பிடணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வர வேண்டிய பிளேஸ் மலேசியாங்க. ஏன் அப்படின்னா மலேசியால வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காத ஃபுட்ஸே இல்லை. அதே மாதிரி நீங்க மலேசியால வந்து பசார் மலம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. பசார் மலம் அப்படிங்கிற ஈவினிங் மார்க்கெட். அதாவது ஈவினிங் ஒரு 4 o'clockல இருந்து நைட் ஒரு 10 o'clock வரைக்கும் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட பிளேசஸ்ல இந்த பசார் மலம் அப்படிங்கிற ஒரு இரவு சந்தை இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இல்லாத ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படின்னு எதுவுமே இருக்காது. எல்லா வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்கும். இங்கெல்லாம் நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு தரமா ஒரு ஃபுட் ஹண்ட் பண்ணலாம். முக்கியமா ஃபுட் லவர்ஸ் ஃபுட்டீஸ்க்குலாம் இந்த ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்பான பிளேஸ். அதாவது பிரைசஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வெள்ளி, 3 வெள்ளி, 5 வெள்ளி, 10 வெள்ளி இந்த மாதிரி தாங்க இருக்கும். நீங்க நாசிகண்டாலே நீங்க போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெறும் ஒரு 10 வெள்ளியில ஒரு வேளை சாப்பாடு நீங்க முடிச்சிடலாம். 10 வெள்ளி அப்படிங்கிறது நம்ம ஊர்ல வந்து 190 ரூபா. நம்ம ஊர்ல உள்ள எக்ஸ்பென்சஸோட கம்பேர் பண்ணும்போது மலேசியா உள்ள எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. நம்ம ஊரோட ஒத்துமையா தான் வரும். ஊர்ல ஒரு ஃபுட்டை நம்ம வந்து ஒரு பிரியாணி ஒரு 150 ரூபாய்க்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு நார்மல் பிரியாணி.
அதே பிரியாணி இங்க வந்து ஒரு 180 200 அந்த ரேஞ்சுக்குலாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சலாம். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் மக்கள், ரெண்டாவது ஃபுட் பத்தி பார்த்தாச்சு. இப்போ மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேச்சர். அதாவது மலேசியா வந்து இயற்கையாவே உள்ள ஒரு நாடுங்க. அதாவது அவ்வளவு மலைகள், அவ்வளவு மரங்கள், அதாவது டெய்லி உங்களுக்கு மழை பெஞ்சிருங்க. காலையில வெயில் போடும், ஈவினிங் மழை பெய்யும், ஈவினிங் மழை பெய்யும், காலையில வெயில் போடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளைமேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு குளுன்னு இருக்கும். வெயிலும் போடும், கடுமையான வெயிலும் போடும், அட் த சேம் டைம் உங்களுக்கு மழையும் பெய்யும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்குங்க. அதாவது உங்களுக்கே வந்து இப்போ ஒரு நாள் மழை பெய்யலைன்றாலே உங்களுக்கு டவுட் இருக்கே மழை பெய்யல அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நாடு. அதாவது அதாவது இயற்கையை விரும்பக்கூடிய ஒரு சில மக்கள் இருப்பீங்க. அந்த மாதிரியான மக்கள்லாம் இங்க மலேசியாவுக்கு வரலாங்க. வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பர்பா இருக்கும். அந்த மரங்களா இருக்கட்டும், அந்த பசுமையா இருக்கட்டும், நீங்க எங்க பாத்தீங்க அப்படின்னாலும் பச்சை பசுமையா இருக்கும். இப்ப அஞ்சாவது வந்து டூரிஸ்ட் பிளேசஸ். மலேசியால சுத்தி பாக்குறதுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு மலேசியானா என்ன ஞாபகம் வரும்? அந்த ட்வின் டவர்ஸ், அதாவது இந்த பெட்ரோனாஸ் டவர். அதாவது இந்த பெட்ரோனாஸ் டவரோட அந்த நைட் வியூ எல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பர்பா இருக்கும். அதுக்கு பின்னாடியே ஒரு பார்க் இருக்கும். அப்படியே அதுக்கு பின்னாடியே வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டைன் டான்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நைட் வந்து ஒரு 7 மணி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் நடக்கும். அதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே ஒரு அந்த ஈவினிங் டைத்துல அப்படியே ரிலாக்ஸா உட்காந்து அந்த 1 ஹவர் 2 ஹவர் அந்த மியூசிக்கோட அந்த வாட்டர் டான்ஸ் பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா பின் பார்க் மாதிரி இருக்கும். அந்த பார்க்ல ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அப்புறம் வந்து சின்ன சின்ன ஊஞ்சாக்கள் இருக்கும் கிட்ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேஎல்சிசி டவர்லயே கீழே வந்து அக்வாரியம் இருக்கும். அந்த அக்வாரியம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்த 2 டவருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும் தெரியுமா, அங்கேயே நம்ம போகலாம். அங்கேயே நம்மள அவங்க கூட்டிட்டு போவாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கு. ஒரு ஆள் அங்க போகணும் அப்படின்னா சம்திங் உங்களுக்கு 90 ரிங்கிட் எவ்வளவோ சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நான் இப்ப சொல்ற பிளேசஸை பார்த்து நான் வீடியோக்கள் டீட்டெயிலா நான் போட போறேன். பட் நான் இப்போதைக்கு வந்து ஓவராலா உங்களுக்கு வந்து என்னென்ன மலேசியால இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஎல்சிசி டவர். கேஎல்சிசி டவர்ல பின்னாடி இந்த வாட்டர் ஃபவுண்டைன், பார்க், அப்புறம் அக்வாரியம், அந்த பிரிட்ஜுக்கு மேல போகலாம். அப்புறம் இன்னொரு டவர் ஒன்று இருக்கும். அதுல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நல்லா ஹைட்ல இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் நீங்க சாப்பிட்றதுக்கு தனியா நீங்க பே பண்ணணும். அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ். அப்புறம் வந்து உலகத்துல 2வது டாலஸ்ட் பில்டிங் நம்ம மலேசியால தான் இருக்குது. ஏற்கனவே கேஎல்சிசி சொல்லியிருந்தேன், அது கோலாலம்பூர்ல. ஃபர்ஸ்ட் நான் கோலாலம்பூர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ கோலாலம்பூர்ல ஃபர்ஸ்ட் நம்ம கேஎல்சிசி அதை சுத்தி உள்ளதை நம்ம பார்த்தோம். இப்போ 2வது வந்து பெட்டாலிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்டாலிங் ஸ்ட்ரீட் அப்படின்னா சைனா டவுன். சைனா டவுன், அதாவது இந்த சைனா டவுனுக்கு உள்ள என்ட்ரு ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மலேசியால இருக்கீங்களா சைனால இருக்கீங்களா அப்படின்னே ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ல எக்கச்சக்கமான சைனீஸ் ஷாப்ஸ் இருக்கும். சைனா மக்கள் வந்து அதிகமா தொழில் பண்ணிக்கிருப்பாங்க. சைனால கிடைக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸா இருக்கட்டும், சைனீஸ் ஃபுட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும். ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும். அந்த சைனீஸ் டெம்பிளை நம்ம பார்க்கலாம். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா அந்த சைனீஸ் டெம்பிளை பார்க்கலாம். நான் அதையும் ஒரு பிளாக எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்றேன் நம்ம சேனல்ல. இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. 3வது பிளேஸ் பாத்தீங்கன்னா புக்கித் பின்தாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மலேசியாவோட ஒரு நியூயார்க் அப்படின்னு சொல்லலாம். நியூயார்க் சிட்டிக்கு நீங்க போனீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ், அதாவது வெள்ளைக்காரவங்களும் அதிகமா வந்து போற இடங்க இந்த ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ்ல எக்கச்சக்கமான ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது அரப் ஃபுட்ஸா இருக்கட்டும், எல்லா வகையான ஃபுட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும். அவ்வளவு ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இங்க புக்கித் பின்தாங். இங்க வந்து பவிலியன் ஷாப்பிங் மால் இருக்குது. இந்த பிளேஸுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க மலேசியால இருக்கீங்களா இல்ல நியூயார்க்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இந்த பிளேஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு உங்களுக்கு. இப்போ நாலாவது நம்ம பார்க்க போற பிளேஸ் மஸ்ஜித் இந்தியா. இந்த மஸ்ஜித் இந்தியா பிளேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மக்கள் தாங்க இருக்கிறாங்க. தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மஸ்ஜித் இந்தியா அப்படிங்கிற பிளேஸுக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மலேசியால இருக்கீங்களா இல்ல வந்து இந்தியால இருக்கீங்களா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கீங்களான்னு உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபுல்லா தமிழ் மக்கள் தாங்க இருப்பாங்க. ஃபுல்லா தமிழ் மக்கள் வந்து கடை வச்சிருப்பாங்க. தமிழ் மக்கள் வந்து இல்லாத ஜுவல்லரி ஷாப்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மஸ்ஜித் இந்தியா தான் மலேசியாலேயே ரொம்ப ஃபேமஸ் இந்த ஜுவல்ஸுக்கு. இங்க வந்து எக்கச்சக்கமான ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும். அப்புறம் ஹனிபா, மைதீன், சோகோ, இந்த மாதிரியான பெரிய பெரிய வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அப்புறம் வந்து ஷாப்பிங் மால்ஸ், இங்க இல்லாத ஷாப்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மஸ்ஜித் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா இப்ப வெளிநாட்டுக்கு போறாங்க, இப்ப ஊர்ல மலேசியால இருந்துட்டு ஊருக்கு போவாங்க, இப்ப டூரிஸ்டா வந்துட்டு ஊருக்கு போறவங்க எல்லாருமே நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா மஸ்ஜித் இந்தியாவுக்கு வந்து நகைகள் வாங்குவாங்க, ஹனிபால வந்து திங்ஸ் வாங்குவாங்க, எல்லாமே இங்கதான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம தமிழ் சாப்பாட்ஸா இருக்கட்டும், எல்லா வகையான சாப்பாட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும். குறிப்பா வந்து நம்ம இங்க தமிழ் சாப்பாட்ஸ், அப்புறம் வந்து மெட்ராஸ் பேக்கரி அவைலபிளா இருக்கு. நம்ம ஊர்ல உள்ள அந்த பப்ஸா இருக்கட்டும், அந்த மிக்சர்ஸ், இதெல்லாம் நீங்க சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா மெட்ராஸ் பேக்கரியில வந்து நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி மஸ்ஜித் இந்தியா பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். நான் மஸ்ஜித் இந்தியா பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு vlog நான் அப்லோட் பண்றேன் நம்ம சேனல்ல.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கென்டிங் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கேஎல் சென்ட்ரல்ல இருந்து நீங்க கார்லயும் போகலாம், இல்ல வந்து பஸ்லயும் போகலாம், ட்ரெயின்லயும் போகலாம். ஒரு 1/2 hour தான் இருக்கும். ரொம்பலாம் வந்து உங்களுக்கு வந்து அலைச்சலா இருக்காது. இங்க மலேசியால வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு வந்து எல்ஆர்டி, எம்ஆர்டி இந்த மாதிரி ட்ரெயின் சர்வீசஸ் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பஸ் சர்வீசஸும் இருக்கும். அப்புறம் வந்து கிராப்னு இங்க ஒன்று இருக்கு. நம்ம ஊர்ல இந்த ஓலா மாதிரி இங்க கிராப் இருக்கும். ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும். ரொம்ப ஈஸியா வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க புக் பண்ண ஒரு 5 minutes 10 minutesல உங்களுக்கு டிரைவர் வந்துருவாங்க. அவ்வளோ எளிமையா இருக்கும் இந்த கிராப் அப்படிங்கிற ஒரு கேப் சர்வீஸ். இது எல்லாமே நீங்க மலேசியால வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்குங்க. கென்டிங் ஐலாண்டுக்கு வந்து நம்ம ஈஸியாவே போயிடலாம். அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவ்வளோ ஹைட்ல உங்களுக்கு 20 minutesக்கு வந்து இந்த ரோப் கார்ல கூட்டிட்டு போவாங்க. அந்த மிஸ்டுக்கு இடையில போறதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இங்க எக்கச்சக்க ஷாப்பிங் மால்ஸ் இருக்கும். இங்க நிறைய வந்து கேம்ஸ் எல்லாம் பிளே பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப கம்மியான காசு கொடுத்து நம்ம கேம்ஸ் எல்லாமே பிளே பண்ணிக்கலாம். நான் இதை பத்தின ஒரு டீடைல் விளாகும் நம்ம சேனல் அப்லோட் பண்ண போறேன். ஸோ அப்புறம் வந்து இங்க ஒரு ரவாங் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அதாவது நேச்சர் அருவி இங்க இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம போய் குளிக்கலாம். அதுபோல் லங்காவி இருக்குது, பினாங் இருக்குது. அவ்வளவு சூப்பர்பான ஒரு தீவு. இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்ப நான் சொன்னது மலேசியா பத்தி 100ல ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன். நீங்க மலேசியாவுக்கு டூர் வந்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு அவ்வளவு பிளேசஸ் இருக்குது. எல்லாமே அவ்வளவு சூப்பர்பான பிளேசஸ். இயற்கையா உள்ள பிளேசஸா இருக்கட்டும், ஆர்டிபிஷியலா உள்ள பிளேசஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே இங்க இருக்குது. இதே மாதிரி இங்க எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகம் இல்லைங்க. ஃபிளைட் டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுனே 15,000 முடிஞ்சிடும். அப்புறம் வந்து ஃப்ரீ வீசா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2025லயும் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த நாட்டோட டூரிசம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரீ விசா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரீ விசா தான் போய்க்கு இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து டிக்கெட் மட்டும் போட்டுட்டு நீங்க வந்து இந்த நாட்டுக்கு வரலாம். வந்தீங்கன்னா 1 month உங்களுக்கு ஃப்ரீ விசா கொடுப்பாங்க. ஸோ 1 மாசம் இருந்து அவ்வளோ சூப்பரா நீங்க சுத்தி பார்க்கலாம் இந்த நாட்டை. 1 மாசம் டூரிஸ்ட் விசா வந்து ஃப்ரீயா போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்க டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் போட்டுட்டு நீங்க வந்து நல்லா சுத்தி பார்க்கலாம் இந்த பிளேசஸை. எக்ஸ்பென்சஸும் ரொம்ப கம்மிங்க. ஸ்டே பண்றதா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்டேஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து ஒரு பட்ஜெட்டா நீங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலா சஜஸ்ட் பண்ணது இந்த மலேசியா. நீங்க மலேசியாவுக்கு வாங்க. மலேசியாவுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த நாடு ரொம்ப பிடிச்சி போகும். ஏன்னா இந்த மக்களா இருக்கட்டும், இங்க உள்ள ஃபுட் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இந்த நேச்சரா இருக்கட்டும், இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ஸோ அதனாலதான் வந்து இந்த மலேசியாவை நான் சஜஸ்ட் பண்றேன். நம்ம சேனல்ல மலேசியா வந்து டூரிஸ்ட் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வீடியோக்களும் எங்கெங்க போகலாம், அந்த பிளேசஸ்க்கு எப்படி போகலாம், அந்த பிளேசஸ்ல எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும், நம்ம ஃபுட் எங்க அவைலபிளா இருக்கும், இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ், என்னென்ன ஃபுட்ஸ் இங்க அவைலபிளா இருக்குது, என்னென்ன மக்கள் இங்க அவைலபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக நான் vlog அப்லோட் பண்ண போறேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல மலேசியா பத்தின vlogs வந்துகிட்டு இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் அதில் வந்து பல சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். பல சேஞ்சஸ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் வந்து நான் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 வீடியோஸாவது கொடுக்க ட்ரை பண்றேன். அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மலேசியா பத்தின உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸாக தெரியப்படுத்துங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல மலேசியாவுக்கு டூர் வரணும் அப்படின்னா என்னென்ன தேவை, என்னென்ன ஏர்போர்ட்ல கேட்பாங்க, இது எல்லாத்தையும் பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ண போறேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ, பாய்.